தமிழ்நாட்டை போலவே பாண்டிச்சேரியிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் அலோன்ஸ் பண்ணியிருக்காரு பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். ஆனா இந்த பணம் பொங்கலுக்கு பிறகு ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குல வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசா 3000 ரூபாய் வழங்கப்படுது. ஒரு கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, ஒரு கரும்பு, கூடவே பொங்கல் பரிசா 3000 ரூபாய் ரொக்க பணம் வேஷ்டி சேலை வழங்கப்படுது. இதை தொடர்ந்து பாண்டிச்சேரியிலும் இதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிச்சேரி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில முதல்ல இந்த பணம் 5000 கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 4000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அதுக்கே கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்ததுனால அந்த பணம் இப்போ 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். ஆனா இந்த பணம் பொங்கலுக்கு பிறகு ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குல நேரடியாக வர வைக்கப்படும். அதாவது ரேஷன் கார்டுல பணமா கொடுக்கப்படாது, ரொக்க பணமா கொடுக்கப்படாது, ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குல வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில பாஜகவை சேர்ந்தவங்க இந்த பணத்தை 8000 ரூபாவா உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சைட்ல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க முதல்வர்கிட்ட. காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் அதெல்லாம் 8000 ரூபாய் இல்லைங்க, நீங்க 10000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. 4000 ரூபாய் கொடுக்கவே பட்ஜெட் 10 சொல்லி 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த நிலையில அவர்கிட்ட 10000 ரூபாய் கொடுக்க சொன்னா நிதி நிலைமை தெரிஞ்சுதான் சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாருன்னு தெரியல. ஓகே, இதுவா இருந்தாலும் பாண்டிச்சேரி மக்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பணம் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள்.